கும்பகோணம் செய்தியாளர் ஆர். தீனதயாளன். கும்பகோணத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு மற்ற மாநிலங்களைப் போல் தமிழ்நாடு அரசு மாதாந்திர உதவித் தொகையை கூடுதலாக வழங்கக் கோரி மாநிலம் தழுவிய சிறை நிரப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட 200க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் போலீசாரால் கைது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு தமிழ்நாடு அரசு வழங்கும் உதவித் தொகையை மற்ற மாநிலங்களைப் போல் கூடுதலாக உதவித் தொகை வழங்க வலியுறுத்தியும் 100 நாள் வேளையில் மாற்றுத்திறனாளிகளுக்கு 4 மணி நேரத்திற்கு பணி ஊதியம் ரூபாய் 319 ஆக வழங்கிட வேண்டும் எனவும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கும்பகோணம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு 700க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் நகரத் தலைவர் பார்க் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் மாவட்ட துணைத் தலைவர் அன்புமணி, ஒன்றிய செயலாளர் தாமோதரன், ஒன்றிய பொருளாளர் மகேஸ்வரி மற்றும் பெண்கள் உட்பட 200க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மாற்றுத்திறனாளிகள் 200க்கும் மேற்பட்டோர்களை போலீசார் கைது செய்தனர். மாற்றுத்திறனாளிகளை எந்த விதத்திலும் கண்டுகொள்ளாமல் கடந்த 23/10 கிட்டத்தட்ட 10,000 பேருக்கு மேல திரண்டு வள்ளுவர் கோட்டத்தில் இதே கோரிக்கைக்காக அனைத்து எதிர்க்கட்சிகளும் நமக்கு ஆதரவு தெரிவித்து பெரிய இயக்கத்தை நடத்தினோம். அந்த ஆர்ப்பாட்டத்தையும் இந்த அரசாங்கம் கண்டுகொள்ளவில்லை. அப்பொழுது பேசிய எதிர்க்கட்சி தோழர்களுடைய பேச்சுக்கும் சட்டமன்றத்தில் பேசிய பேச்சுக்கும் மதிப்பு கொடுக்கவில்லை. அதன் அடிப்படையிலே எங்களுடைய அடிப்படையான கோரிக்கைகளின் அடிப்படையிலே முதல் கோரிக்கை எங்களுக்கு ஆந்திரா கவர்மெண்ட், இப்ப சந்திரபாபு நாயுடு முதலமைச்சரான ஆந்திரா கவர்மெண்ட் கடந்த 6 மாதங்களுக்கு மேலாக மாற்றுத்திறனாளிகளுக்கு குறைஞ்சபட்ச 6,000 ரூபாயும், கொஞ்சம் கடுமையான பாதிப்புள்ளவங்களுக்கு 10,000 ரூபாயும், படுக்கையா இருக்கவங்களுக்கு 15,000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க. நாங்க அதுபோல நாங்களும் எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்கிறோம். வேற ஒண்ணும் இல்ல. பாண்டிச்சேரியில இப்ப கூட 1000 ரூபாய் ஏற்றி 5,000 கொடுத்துட்டு இருக்காங்க. சுத்தியில இருக்க எல்லா மாநிலத்தையும் உயர்த்தி கொடுக்கிறப்ப தமிழக அரசு கொடுப்பதில்லை. ஆகவே இந்த கோரிக்கைகளுக்கெல்லாம் அடிப்படையாக வைத்து நாங்கள் இங்கு தமிழகம் முழுவதும் 30,000 to 60,000 பேர் இன்று சிறை நிரப்பு போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம்.